வணக்கம். மேஷம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களை குற்றவாளியாக காட்டிய சில பொய்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக உங்களை சுற்றி இருந்தவர்களும் அபாண்டமாக உங்கள் மீது பழியை சுமத்தினார்கள். நீங்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேறி கொண்டு போவது சில நபர்களுக்கு பிடிக்காமலே இருந்தது. அதை எப்படி வெளியில் காட்டுவது, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்துவது என்று எதை பற்றியும் தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். பொய்களை உங்களின் மீது அடுக்கடுக்காக கூறி உங்களை ஒரு குற்றவாளியாக சமுதாயத்தின் முன்னும் உறவினர்கள் முன்னும் நிறுத்திய ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனாலும் நீங்கள் ஒருபோதும் நினைத்த கூட பார்த்தது கிடையாது. இந்த ஒரு நபர்கள், அதுவும் நம்பிக்கை வைத்த நபர்களை காலங்கள் வரும் பொழுது என்னை இப்படி வாழ்க்கையில முன்னால் உள்ள பிரச்சனைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு என்னை இப்படி பழி வாங்குவார்கள் என்று நினைக்கவில்லை என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான விஷயங்கள் இன்னும் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். உங்களின் நியாயமான வாதங்களை யாரும் கேட்க தயாராக இருக்க மாட்டார்கள். செய்யாத தவறுக்காக நீங்கள் பழிகளை உங்கள் மீது சுமந்து கொண்டு தண்டனையவோ அல்லது அவமானத்தையோ அனுபவித்த அந்த நாட்கள் உங்களின் ஆன்மாவை உலுக்கிய ஒரு தருணங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். உண்மை ஒரு நாள் வெல்லும் என்று நீங்கள் காத்து கொண்டு இருந்தாலும் அந்த பொய்கள் ஏற்படுத்திய வடுக்கள் இன்னும் உங்களுடைய மனதில் அப்படியே நின்று கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மேஷம் ராசி நேயர்களை, இத்தனை காயங்களையும் அவமானங்களையும் துரோகங்களையும் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் உங்களை யாராலும் நிரந்தரமாக வீழ்த்தம் விட முடியாது என்பதை நீங்கள் மனதிற்குள் முதலில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் நினைத்தால் மட்டுமே தான் உண்டு. மற்றவர்கள் நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையை ஒருபோதும் கெடுக்கவே முடியாது. அதே போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் வேறு ஒருவர் பக்கம் திரும்பிவிட்டது. வாழ்க்கையில சில தோல்விகள் நம்மால் ஏற்படும். ஆனால் சில நேரங்களில் நாம் தகுதியான ஒரு வாய்ப்பு நம்முடைய கைகளில் இருந்து வேறு ஒருவரிடம் சென்றுவிடும் பொழுது மனதில் ஆழமான ஒரு ஏமாற்றங்கள் கூட ஏற்படலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மேஷம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்திருக்கலாம். நீங்கள் அந்த வாய்ப்புக்காக நீண்ட நாட்களாக உழைத்திருக்கலாம். புதிய திறமைகளை கூட கற்றிருக்கலாம். தூக்கத்தை தியாகம் செய்து உழைத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இந்த முறை கண்டிப்பாக எனக்குத்தான் எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். ஆனால் முடிவில் வேறு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்திகள் உங்களுடைய மனதிற்குள் வந்திருக்கலாம். அந்த நொடியிலே உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக எழுந்திருக்கலாம். என்னிடம் என்ன குறை இருந்தது? என்னுடைய உழைப்பு போதாததா? நான் இன்னும் என்ன செய்திருக்க வேண்டும் என்ற உங்களுடைய மனம் அமைதியாக ஒரு பதிலை தேடி கொண்டிருக்கும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில நேரங்களில் அந்த ஏமாற்றத்தை யாரிடமும் சொல்ல முடியாமல் சிரித்த முகத்துடனே அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு யாரிடம் என்ன போய் சொல்வது, நம்ம யார் புரிந்து கொள்ள போறார்கள், நம்மளுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டார்கள் என்றெல்லாம் மனதிற்குள் நீங்களே தவறான ஒரு பிம்பத்தை உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்களே வளர்த்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடந்த கஷ்டங்களை மறக்க வைக்கும் மகிழ்ச்சியான ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் 2 அத்தியாயங்கள் முடிவுக்கு வந்துவிட்டதை உணரக்கூடிய ஒரு விதமான சின்ன சின்ன மாற்றங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஏன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்று நீங்கள் தளித்து கொண்ட நாட்களுக்கு பரிகாரமாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்கு ஒரு புதிய மகிழ்ச்சிகளும் நிம்மதிகளும் தரக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. அதனை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நடத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். நீங்கள் இழந்த மரியாதை, இழந்த பணம், இழந்த சந்தோஷம் அத்தனைகளையும் காலம் உங்களுக்கு இரட்டிப்பாக தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். கடந்த கால வடுக்கள் அனைத்தும் மறைந்து உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய வசந்த காலங்களும் புன்னகையுடன் அதிகாரப்பூர்வமான ஒரு சில விஷயங்களும் இப்பொழுது நடக்கப் போகிறது என்பதை நீங்களே இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாகவே வந்துவிடும். மேஷம் ராசிக்காரங்களை,
வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு காலத்தில் கண்ணீரால் நிரம்பிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நம்பியவர்கள் கூட விட்டு போயிருக்கலாம். உழைப்புக்கான பலன் தாமதமாக கிடைத்திருக்கலாம். மனதில் இருந்த பாரங்கள் இது எப்போது மாறும் என்ற கேள்வியை கூட உங்களுக்குள்ள எழுப்பியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியல் இருப்பது போல் கடினமான காலங்களுக்கும் முடிவு என்பது இருக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு சின்ன சின்ன நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில மீண்டும் நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களை இப்பொழுது நிச்சயமாகவே உருவாக்கும். ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள், ஒரு குடும்பத்திற்கான மகிழ்ச்சி, ஒரு மன நிம்மதி, இவை அனைத்தும் சேர்ந்து கடந்த காலத்தின் காயங்களை மெதுவாக ஆற்ற உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உதவலாம். கடந்த கஷ்டங்களை மறக்க வேண்டும் என்பது கிடையாது. அவற்றை தாண்டியும் வாழ்க்கை புதிய நம்பிக்கைகளை தர முடியும் என்பதை உணர்வதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியம். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு அனுபவங்களும் இன்று உங்களை இன்னும் வலிமையான ஒரு மனிதராகவே மாற்றி போட்டிருக்கலாம். அந்த வலிமையோடு நீங்கள் முன்னேறுங்கள். உங்களுடைய அடுத்த அத்தியாயங்கள் கடந்த காலத்தை விட அழகாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த விதமான காரியத்தை தொடங்கினாலும் அதில் தான் போதுமான அளவுக்கு வெற்றி என்பது உங்களுக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் இப்பொழுது ஏற்படும். பரணியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் தானாகவே நீங்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடந்த கஷ்டங்களை மறக்க வைக்கும் மகிழ்ச்சியான ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் 2 அத்தியாயங்கள் முடிவுக்கு வந்துவிட்டதை உணரக்கூடிய ஒரு விதமான சின்ன சின்ன மாற்றங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஏன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்று நீங்கள் தளித்து கொண்ட நாட்களுக்கு பரிகாரமாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்கு ஒரு புதிய மகிழ்ச்சிகளும் நிம்மதிகளும் தரக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. அதனை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நடத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். நீங்கள் இழந்த மரியாதை, இழந்த பணம், இழந்த சந்தோஷம் அத்தனைகளையும் காலம் உங்களுக்கு இரட்டிப்பாக தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். கடந்த கால வடுக்கள் அனைத்தும் மறைந்து உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய வசந்த காலங்களும் புன்னகையுடன் அதிகாரப்பூர்வமான ஒரு சில விஷயங்களும் இப்பொழுது நடக்கப் போகிறது என்பதை நீங்களே இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாகவே வந்துவிடும். மேஷம் ராசிக்காரங்களே, வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு காலத்தில் கண்ணீரால் நிரம்பிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நம்பியவர்கள் கூட விட்டு போயிருக்கலாம். உழைப்புக்கான பலன் தாமதமாக கிடைத்திருக்கலாம். மனதில் இருந்த பாரங்கள் இது எப்போது மாறும் என்ற கேள்வியை கூட உங்களுக்குள்ள எழுப்பியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியல் இருப்பது போல் கடினமான காலங்களுக்கும் முடிவு என்பது இருக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு சின்ன சின்ன நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில மீண்டும் நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களை இப்பொழுது நிச்சயமாகவே உருவாக்கும். ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள், ஒரு குடும்பத்திற்கான மகிழ்ச்சி, ஒரு மன நிம்மதி, இவை அனைத்தும் சேர்ந்து கடந்த காலத்தின் காயங்களை மெதுவாக ஆற்ற உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உதவலாம். கடந்த கஷ்டங்களை மறக்க வேண்டும் என்பது கிடையாது. அவற்றை தாண்டியும் வாழ்க்கை புதிய நம்பிக்கைகளை தர முடியும் என்பதை உணர்வதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியம். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு அனுபவங்களும் இன்று உங்களை இன்னும் வலிமையான ஒரு மனிதராகவே மாற்றி போட்டிருக்கலாம். அந்த வலிமையோடு நீங்கள் முன்னேறுங்கள். உங்களுடைய அடுத்த அத்தியாயங்கள் கடந்த காலத்தை விட அழகாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த விதமான காரியத்தை தொடங்கினாலும் அதில் தான் போதுமான அளவுக்கு வெற்றி என்பது உங்களுக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு